கைஸ் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் தமிழ் ஸ்குவாட் வந்து நம்ம கிட்ட ஃப்ரெண்ட் ஆகியிருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்ட் ஆனது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் ஒருத்த கனெக்ட் ஆயிருப்பான். இந்த ஸ்குவாடை நம்ம லாசனுக்கு கூட்டு வந்தோமா இல்லையா, இந்த ஹேக்கரை தாண்டி நம்ம லாசன்ல போய் அடிச்சோமா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பாருங்க. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பண்ணி போற. கைஸ் இந்த மேட்சும் கோல்டு பாயிண்ட் பிளஸ் வந்து போயா, ஓகேவா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. நானும் டாப் 100 உள்ள போறதுக்கு இன்னும் ஒரு 18 பேரை பீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் முடிய மாட்டேங்குது, ஏத்திக்கிட்டே இருக்காங்க சைடில். நம்ம ஏத்திட்டு இருக்காங்க, அதுதான் கொஞ்சம் இதுவா இருக்கு, கஷ்டமா இருக்கு. காலையில இருந்து முயற்சி பண்ணி எங்க இந்த பக்கம் பேக்கப் போறோம். எனக்கு இல்ல ப்ரோ அந்த பாறைன ஒருத்தன் நின்னு வந்து அடிச்சுங்கறான் ப்ரோ. ப்ரோ அது என் குதிரையை தான் ப்ரோ சொல்லுறா, அத பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ். அதான் வா வா ரிப்போர்ட். ஐயோ இங்க வருங்க ரவுடிங்க. ப்ரோ அங்க பேக்கப் சூப்பர். இன்னொருத்த அப்படியே பேக்கப் போடு. ஐயோ இல்ல ப்ரோ, அவன் இன்னொருத்த ஐயோ குத்தி போட்டாடா. குத்த சொன்னா கொலவரியோட குத்தி உள்ள இருக்க யூரின் டேங்க் உடைக்குற. ஃப்ரெண்ட் ஆவறாரு கண்ணு தெரியுதா உங்களுக்கு? அது சீத்த பாருங்களே. மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் அட்டாக் எடுத்துட்டு இருப்போம். சோ அந்த அட்டாக் நடுவுல தான் பாத்தீங்கன்னா வந்து அந்த தமிழ் ஸ்குவாட் வந்து ஃப்ரெண்ட் ஆவாங்க. இவரு தான் பாத்தீங்கன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆயிருப்பாரு. இவர் ஃப்ரெண்ட் ஆனது மட்டும் கிடையாது, அவங்க ஸ்குவாட் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இவங்கலாம் ஸ்குவாட்ன்ற மாதிரி வந்து காமிச்சிட்டு ஏன் சார் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு பாத்தீங்கன்னா வந்து ஹெட் டேமேஜ் வந்து கொடுப்பாரு. நான் வேணான்னு சொல்லுவேன், பட் இருந்தாலும் நின்றுட்டே இருப்பாரு சொல்லிட்டு அவருக்கு அப்போ ஹெட் டேமேஜ் கொடுப்பேன். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் டேமேஜ் இருப்போம். ஹெட் டேமேஜ் மட்டும் எடுத்தால் பரவாயில்ல, நாக் நைட் ரிவே பண்ணால் பரவாயில்ல. ஃபுல்லாக கில்லே கொடுத்துட்டு அந்த புது ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ரிவே பண்ணுற மாதிரி இருக்கும் ஹார்ட். அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கில் இல்லை 5 கில் அவங்க கொடுத்துருப்பாங்க டோட்டலாகவே. இல்லை ஆனால் தான் இருக்கு. சரி நன்றி ப்ரோ, நீங்களா கொடுக்குறீங்க. ப்ரோ 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 இந்த வின்செஸ்ட் பிளே ரெடி. ஏன்டா இல்லைடா வெயிட் பண்ணுறான். ரிவே பண்ணுங்க ப்ரோ, ரிவே பண்ணுங்க. அது வேற டீம், அது வேற டீம், அது வேற டீம். ப்ரோ இவங்க சத்தியமா மாஸ் பண்றாங்க. அந்த டீம் ஃப்ரெண்ட் ஆவலாம். ப்ரோ அவன் செத்துட்டு அந்த இதுல பண்ணிறாங்க தீபக்கு. நான் என்ன ஆச்சு தீபக், நான் செத்துறேன் ரிவே பண்ணி இதுல ரிவே பண்றேன். இருங்க இதுல ரிவே பண்ண அவங்கள மாதிரி அவங்க ஏதோ ஒரு ஐடியா பண்றாங்க பாருங்க. அடிக்க சொல்றாரா, காயின் கேக்குறாரா, என்ன கேக்குறாருன்னே புரிய மாட்டேங்குது. ஆனா இது லவ் லாங்குவேஜ் மாதிரி இருக்கு. ஃப்ரெண்டே லவ் மேட்ரே ஃபீல் அப்ல ப்ரோ அவங்களுக்கு தீபக் அதே மாதிரி கீழே கூட தீபக் கேட்டானா, நான் நீ செத்துரு தீபக், நான் ரிவே பண்றேன் ஹார்ட்ல. நீங்க ரொம்ப ராசியான ஆதியத்தையா. ஓ தேங்க்யூ ப்ரோ மிஸ்டர் டெவில். நன்றி ப்ரோ. இவரும் அப்படியே நிற்கிறாரு, கில்லு தரதான் நிற்கிறாரான்னு தெரிய மாட்டேங்குது. தேங்க்யூ பிஎஸ் ஹிட்லர் ப்ரோ. நன்றி ப்ரோ. ஒரு ரெஸ்பெக்ட் ப்ரோ இந்த ஸ்குவாடுக்கு, உண்மையாகவே தரமான ஸ்குவாட் ப்ரோ. கைஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் நல்லா தான் போய்கிட்டு இருக்கோம். மேட்ச்சில் ஒரு ஜோக்கர் கனெக்ட் ஆகிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது, ஃப்ரெண்டு ஸ்குவாடு உட்பட. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணி போவோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் மேட்ச்சில் ஒரு ஜோக்கர் கனெக்ட் ஆயிருக்காண்டா அப்படின்றதே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு குறுக்க எவன் வந்தாலும் அவனை அழிப்பேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தா ரெண்டு தமிழ். ரைட் உள்ளே ஏற்றாங்க தீபக், ரைட்டு பாறைக்கிட்டே ஏற்றாங்க பாரு. வண்டியில வராங்க ஃபுல் ஸ்குவாட் நினைக்கிறேன் தீபக் பார்த்து. பாறை பக்கத்துல இருந்து பயங்கர மாதிரி வந்தான் அந்த பையன். சரி எல்லாம் தேங்க்யூ தீபக் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். சத்தியமா ஒரு ஸ்மோக்கர் ஸ்குவாடு, பயங்கரமான ஸ்குவாடு ப்ரோ உண்மையை சொல்ல போனா. ஐயோ கிளம்பிட்டாங்க. இவர் நம்ம டீமே தானே அவரு. ஐயோ குழம்புதே, கணக்கு சுத்த முடியுதா? ஓகே ப்ரோ வாங்க வெஸ்ட் போலாம் ப்ரோ. ஸ்மோக்கர் பார்த்து வாங்க ப்ரோ, லைவ் பார்த்துறீங்க பார்த்து வாங்க, சேஃபாக இருங்க. இது பண்ணுறாதீங்க, உயிரை விட்டுறாதீங்க பார்த்து. அதனாலதானடா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. கூட்டு வர முடியலனால நான் ஆல்ரெடி எனிமி மேலே போகிறேன். ரஷ் பண்ணிட்டேன், நம்ம அக்கா தான் இருக்காங்க. ஆச்சிட்டா ஆட்னா 120 அவங்க டீம்மேட் இருக்காரு, எடுத்துட்டாரு. பையன் பகையேற்றான். 150 லைட் அடிச்சு மாட்டேன்.
நெட் வேலை ஜிபுக்கு ஆள் இது பண்றாரு பார்த்து. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. கைஸ் லாஸ்ட் ஜோன் ஃபைட்டு அலை வரும் பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜோக்கரை வந்து நம்ம வந்து மீட் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஸ்குவாடும் பார்த்தீங்கன்னா பீக்லேயே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களை எங்கேயுமே தேடி இருப்போம், எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த ஜோக்கர் பையன் பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்குவாடையும் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்ட்டு. இந்த ஜோக்கர் அடிச்சு இந்த மேட்ச் நம்ம ரிவெஞ்ச் கொடுத்து போய் அடுத்தமா இல்லையான்றத வெயிட் பண்ணி பாருங்க. டேய் இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? கொஞ்சம் பார்த்து கார் அடிக்கும் போது தான் விட்டுருக்கேன், எடுத்து பூஸ்ட் போடலே போறேன் காரு. கண்ணாடி படிக்க வேண்டிய 10 பேர் ஃப்ரெண்டு ஸ்குவாட் இருக்கான்னு பாத்துங்க. இன்னும் அவங்க இருக்காங்களான்னு தெரியல பாரு. கேடி தமிழ் அவர் டீம் தான், தமிழ் பிளேயர் வருது. இல்ல இது வந்து நம்மள அடிச்சுன தமிழ் டீம் இன்செக்ட் பிளேயர். தனுஷ் பவல போட்டா அவங்க வர போறாங்க. Dress கட்டா பாருங்க, அவங்க வர போறாங்க பாத்து. டேய் இந்த அடிறாங்க ஆனா எங்க அடிறாங்க? டேய் ஜோக்கரடா. ஜோக்கு பொறுமையா வா. டேய் சும்மா பாத்துக்கிட்டு நிக்காம 4 பேர் 4 பக்கத்துல நின்னு ஒன்றே காசு அடிக்கடா. பால் கரெக்ட்டா ஸ்பின் பண்ணி போடு. இப்போ க்ளீன் பண்றேன். பால் நிக்கனியா எம்டி பிளேயர் அவரு. எங்க இருந்து அடிக்கிற ஆளு? ஏய் எப்பற லாஸ்ட் ஜோக் போறான் அவன். அதான் வர்க்கீஸ். இந்த மலை இவன் தான் நான் எங்க தெரியாம ப்ரோ எல்லா மேட்ச்லயும் ஜோக்கர் விட்டுறானுங்க கைஸ். போய் அடிக்கிறதே கஷ்டமாயிடுது, ஏன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லா மேட்சும் ஜோக்கர் வந்து தொலைஞ்சிடறானுங்க. மேல வரவன ஜோக்கு. மேல இருக்கும் தான் ஜோக் பரவி வியூல தெரியுமா? அது தர போறேன் அவனை ஓபன் வரா. டேமேஜ்ரா. ஐயோ நாக்கடா இந்த பேர் அடிக்கு. இவனே இல்ல. இவனுங்கள எந்த ரோகம் கிடையாது. கேவோன் இருக்கணும் பேரு. கேவோ. ஓகே ஏவோ தானா இதுவா பேர் தான். நான் பூஸ்ட் போட்டு கிரீன் கிட்டி இறக்கிடுவேன். பூஸ்ட் போட்டு அதான் பர்னட் கர பேர் தான். நாக்கு அவர் நாக்கு ஃப்ரெண்ட்ல நாக்கு ஃப்ரெண்ட். ஏய் கார் யாரா இது? கார் போடுப்பா. கூகுள் கார் போடு. இதோ போறேன்னா சீக்கிரம் போடு. கார் எஞ்ச டக்குன்னு கார் போட்டுருக்க கூடாது, யோசிக்காத எப்பவுமே. ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ல ஒரு நாக்கு இதுக்கு ரஷ் பண்ணி அடிச்சாலே போயா புரியுதா? இல்ல கரெக்டாடி நான் போயா ரஷ் பண்ணிச்சா போதும். வர ட்ரக் நேத்துக்கு பாத்து எப்படி வந்து போறான். ஏறிக்க தனுஷ்புரி ஏறிக்க டக்குனே ஏறிக்க. ஜோன் விட மாட்டேன். சீக்கிரம் ஜோக்கே மீட்டி தலையில வச்சிட்டு போறான். Binoculars activated. 2 பேர் இருக்கோம். தீபக் நீ சேஃபா இருப்பா. தீபக் நீ சேஃபா இரு. இதுல தான் இருக்கீங்க. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. ஒரே சவுண்ட் வச்சு உள்ள புந்தியல ஹாஸ்பிடல் பாம்பு இத போடு. பாம்பு போடுங்க. சூப்பர் பவர் நாக்கு அவ்வளவுதான் ப்ரோ. போயா பாருங்க. போடு கைஸ் ஃபயர் போடுங்க. ஜோக்கி இல்ல மாதிரி ஜம்பே. குட் ஜாப். கைஸ் லைவ் பார்த்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா.